நவரசம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பான பட்டிமன்ற குழுவின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொங்கல் விழாவிலே எங்களுடைய பட்டிமன்றமும் ஒரு பங்காக நாங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நாளிலே மிக சிறப்பான ஒரு தலைப்பு, குழந்தை வளர்ப்பில் பெற்றோர் கடைபிடிக்க வேண்டியது அன்பா கண்டிப்பா என்ற தலைப்பை குறித்து நாம் இந்த நாளிலே 2 அணிகளாக பிரிந்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். எல்லா ஒரு கருத்துக்களுமே ஒரு விவாதத்தின் போது நாம் கொண்டு வருவோமே என்றால் அந்த விவாதத்தின் அடிப்படையில் நாம் ஆரோக்கியமான கருத்துக்களை சொல்லி அந்த விவாதத்தின் அடிப்படையில் சரியான தெளிவை நோக்கி நாம் நகர முடியும். அந்த வகையிலே தமிழ் மட்டுமே சிறப்பான தலைப்புகளை கொண்டு தமிழ் மொழியில் மாத்திரமே இந்த பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டு வருகிறது என்பது உலகின் அனைத்து மொழிகளிலும் தமிழுக்கு மட்டுமே இருக்கின்ற ஒரு மிக சிறப்பான சிறப்பு. அந்த வகையில் இந்த நாளிலே நாம் இந்த பெற்றோர்களை நாம் எப்படியாக அன்பு வழியிலே நாம் சொல்ல வேண்டுமா அல்லது கண்டிப்பு வழியிலே சொல்ல வேண்டுமா என்பதான கருத்திலே நாம் பெற்றோர்களுக்கான ஒரு கருத்தை நாம் எடுத்துக்கொண்டு விவாதிக்க இருக்கின்றோம். அந்த அன்பு என்ற தலைப்பிலே குறித்து பேசுவதற்கு நம் மத்தியிலே 2 அன்பான தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். திருமதி சீதாலட்சுமி ஐயப்பன் அவர்கள் ஆசிரியர், திருமதி வேளாங்கண்ணி பொன்னி வளவன் அவர்கள் கவிஞர். இருவரும் பெற்றோர்கள் வளர்ப்பிலே கடைபிடிக்க வேண்டியது அன்பு என்ற தலைப்பிலேயும் பெற்றோர்கள் வளர்ப்பிலே கடைபிடிக்க வேண்டியது கண்டிப்பு என்ற தலைப்பிலே பேசுவதற்கு 2 அப்பா வந்திருக்கிறார்கள். திரு கஜா அவர்கள் பாடகர், நாம் அனைவரும் நன்றாக தெரிந்த பாடகர். அடுத்ததாக திரு தேவராஜ் அவர்கள் சமூக சேவகர். இவர்கள் இருவரும் கண்டிப்பு என்ற தலைப்பிலே நம் மத்தியிலே பேச இருக்கிறார்கள். என்னுடைய சொந்த கருத்தாக அல்லாமல் இந்த அமைப்பினுடைய இந்த நாளினுடைய விவாதத்தின் அடிப்படையிலே 2 அணிகளும் பேசுகின்ற கருத்தின் அடிப்படையிலே இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பானது வழங்கப்படும். ஆகவே பேச்சாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் எடுத்து வைக்கின்ற வாதத்தின் அடிப்படையில் என்னுடைய தீர்ப்பு இருக்கும் என்பதை நான் முதலாவது கருத்தாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். அடுத்ததாக இந்த அன்பும் கண்டிப்பும் இணைந்துதான் நாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து வருகிறோம். நாம் வளர்ந்த காலகட்டம் என்பது வேறு, இப்பொழுது இருக்கின்ற காலகட்டம் என்பது வேறு. இன்றைக்கு டெக்னாலஜி அடிப்படையிலே பிள்ளைகள் நாம் அவர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே இருக்கிறோம். ஆனாலும் இந்த காலகட்டத்திலே நாம் பிள்ளைகளிடத்தில் நாம் எப்படியாக அணுகுமுறையோடு அவர்களை வளர்க்க வேண்டும். ஏனென்றால் தோளுக்கு மேல் வளர்ந்தால் அவன் தோழனாவான். சிறு வயதிலிருந்து அந்த 14, 18 வயது வரையிலும் பிள்ளைகளை நாம் பிள்ளைகளாக பாவிக்கின்றோம். அதன் பிறகு நாம் அவர்களை தோழர்களாக நாம் பாவிக்கின்றோம். 2 காலகட்டத்துக்குமான இணையாக நாம் செலுத்த வேண்டியது அன்பா கண்டிப்பா என்பதுதான் இந்த நாளினுடைய மிக முக்கியமான விவாத கருத்து. அந்த அடிப்படையிலே நாம் முதலாவது அன்பு என்ற அணியிலே அதை குறித்து விவாதத்தை வைப்பதற்கு திருமதி சீதாலட்சுமி ஐயப்பன் ஆசிரியர் அவர்களை நான் முதலாவது அழைக்கிறேன். அவர்கள் தன்னுடைய அணிக்கு வலு சேர்க்கும் வகையிலே குழந்தைகளை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் கடைபிடிக்க வேண்டியது அன்பு என்ற தலைப்பிலே தன்னுடைய கருத்துக்களை வைப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் எதுவுமே சொல்ல தேவையில்ல, நம்ம நடுவரே அவர் அம்மா தான். அவங்க குழந்தை எப்படி பார்த்துருப்பாங்கன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம கூட வந்திருக்க சகோதரர்கள்லாம் அவங்க அம்மா கிட்ட என்ன கிடைச்சதுன்னு சொல்லுங்க, கேளுங்க. ஒரு தாயும் தந்தையினுடைய அன்பு தானே நாம, அவங்க அந்த அன்புதான் நாம பிறந்தோம். அங்கதானே அன்பு, அதான் வேறு. அது அங்கே முடிஞ்சு போச்சு, தீர்ப்பு அது என்ன வந்துடும் தெரிஞ்சிடும். இவங்க கண்டிப்பு அப்படின்லாம் கிடையாது. அப்ப இவங்க அப்படியே கண்டிப்பா இருக்கிற மாதிரி எங்கப்பா நீ இருக்கிற? தாயும் தந்தையும் சேர்ந்த அன்புதான் நாம, இல்லையா? அப்ப அன்பில் பிறந்த நாம குழந்தைய, நம்ம குழந்தைய நம்ம அன்போடு தானே வளர்க்கணும். உங்க குழந்தை எடுக்கிறீங்க, அந்த குழந்தைய தாளாட்டுறீங்க, சீராட்டுறீங்க, குளிக்க வைக்கிறீங்க, அதை வளர்க்குறீங்க, நடந்து போறா ஓடுறா, முதல்ல முட்டி போறா, எல்லாம் அன்போடு தானே வளர்க்குறீங்க. அந்த இடத்துல அன்புதான் ஊத்துறீங்க. அங்க போகாது இங்க போகாதுன்னா அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு தெரியுமா? அதே செல்லக்குட்டின்னு பாருங்க, அந்த குழந்தை எப்படி உங்ககிட்ட ஓடிடுறதுன்னு பாருங்க. ஓடி வரும், அந்த முட்டி போட்டு ஓடி வரும். அது முட்டி அது வலிக்கும், தேயும், ஆனா அந்த குழந்தை ஓடி வரும். அந்த இடத்துல அன்பு தானே இருக்கு. அப்பா அவர்கிட்ட கூட வர கண்டிப்புன்னு சொல்றாங்களே இவங்க சகோதரர்களா, அவர் அங்க இருந்து வண்டியுடைய சத்தம் கேட்டா குழந்தை எப்படி ஓடுது? அப்பா நம்ம அடிக்கிறாரு திட்டுறாருன்னு தெரிஞ்சா ஓடுது. அப்பா நம்ம அன்பா இருக்கிறாருன்னு தானே ஓடுது. எந்த குழந்தை யாருமே, தாத்தா இருக்கிறாங்க, பாட்டி இருக்கிறாங்க, சித்தப்பா இருக்காங்க, பெரியப்பா இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க கோபமா பேசுறவங்களும் இருக்கட்டும், ஒருத்தர் அன்பா பேசுறவங்க, யாரை தேடுவீங்க? நீங்க யார்கிட்ட பேசுவீங்க? நம்ம எல்லாரும் யாரை தேடுவோம்? அவங்க நல்லா அன்பா பேசுவாங்கப்பா சொல்றத கூட அந்த கருத்து நம்ம மனசு நோகாத சொல்லுவாங்க. எப்படி நோகாத சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எல்லாருமே அன்புக்கு அடிமைதான். கவிஞர் சொல்லியிருக்கார், அன்புக்கு நான் அடிமை,
தமிழ் பண்புக்கு நான் அடிமை. பாருங்க, அன்புக்கு எல்லாரும் அடிமை. அது நான் அடிமை. அன்பு வந்து கொடுக்கறது எது? நம்முடைய பண்பு. நீ இப்படிதாண்டா பேசணும், வரவங்க கிட்ட போறவங்க யாரு சொந்த பந்தம் யாருன்னா அன்பாதான் பேசணும் அப்படின்னு சொல்றதே நம்முடைய பண்பு தான். அப்ப அடிப்படை அன்பு. இந்த அன்பு எங்க இருக்குது? அம்மா என்றால் அன்பு. அம்மானாலே அன்புதான். அப்பா என்றால் அறிவு. அப்பா வந்து அறிவுன்னு சொல்றாங்க. ஆனா ஆசானும் வந்து ஆசான் என்றால் கல்வி, அவனே உலகில் தெய்வம். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் கல்வி, ஆசான் சாரி கட் பண்ணிடுங்க. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவனே உலகில் தெய்வம். அம்மா, அப்பா, ஆசான் 3 பேருக்கிட்டுமே நீங்க வாங்க. 3 பேருக்கிட்டுமே குழந்தை இருக்குது. அந்த குழந்தை அன்பா இருக்கிற ஆசானுக்கிட்டையும், அன்பா இருக்கிற அப்பா கிட்டையும், அன்பா இருக்கிற அம்மா கிட்டையும் நெருங்கி இருக்கும் இல்லைங்களா? நம்ம கிட்ட இருக்கிற கருத்துக்களை வந்து ஒண்ணு கேட்கும். அப்பா அடிக்கிறார் திட்டினா என்ன சொல்லுவோம்? அந்த கருத்தை அந்த குழந்தை வந்து கேட்குமா? கேட்காது. என்ன சொல்லுது தெரியுமா? தெரியாம செய்ய ஆரம்பிப்போம். நீ அன்போட சொல்லுங்களா ஒரு கருத்தை, இதை செய்யக்கூடாதுப்பா, இது மாதிரி செய்யணும், இது ஏன் செஞ்சா என்ன தப்பு அப்படின்னு நாம அந்த குழந்தைகிட்ட எடுத்து சொன்ன வச்சுக்க புரிஞ்சுக்கும். ஆனா இதே ஒண்ணு ஏன் இப்படி செய்யறேன் அவங்ககிட்ட புரிய வைக்கிற மாதிரி இவருக்கு டைம் இருக்காது. அதனால கோவத்தை காட்டிடுவாங்க. யாரா இருந்தாலும், யார் கோவத்தை காட்டுறாங்க அவங்க கிட்ட யாருமே கிட்ட போக மாட்டாங்க. அவங்க கிட்ட யாரும் உண்மையா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கோபமா பேசுறாங்க. நாம ஒண்ணு சொன்னா அவங்க கோவப்படுவாங்க. அந்த குழந்தை கூட என்ன சொல்லும், இதெல்லாம் இன்னைக்கு வகுப்புல இது நடந்துச்சுன்னு அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ சொல்ல போகுதுன்னா, இத சொன்னா அப்பா நீ பண்ணியா, நீதான் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது என்ன ஆயிடுது, அந்த குழந்தை உண்மையை வந்து பேசாது, தெரியாம செய்யும். அப்ப கண்டிப்பு விளக்கும்ன்றீங்க. அன்பு அரவணைக்கும் சொல்றேன். அன்பு அரவணைக்கும், உண்மையாவும் இருக்க வைக்கும். ஏன்னா அப்ப அவங்க அப்பா வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, நீ இப்படி எல்லாம் இருந்தா அம்மாவோ அன்போ ஆசோனோ சொல்லுவாங்க, நீ இப்படிதாம்மா படிக்கணும், இப்படி படிச்சுன்னா நீ இப்படி முன்னுக்கு வரலாம். சரி, நமக்கு நம்மளுடைய ஆசிரியர் இப்படி சொல்லிட்டாங்க, நான் இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு. நீ ஏன் இது படிக்கல, நீ ஏன் எழுதல, இதை ஹோம்ஒர்க் பண்ணவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாடத்துல வெறுப்பு வந்துடும். ஆசிரியர்கிட்ட அன்பு இல்லைன்னா அங்க ஒரு வெறுப்பு வந்துடும். இதே ஒரு ஆசிரியர் வந்து நான் அன்போட அதை சொல்லி பாருங்கன்னா, வகுப்புல இருக்கிற கடைசி பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிற ஒரு குழந்தையார கூட படிக்க முடியாத ஸ்லோ லேர்னர்ஸா இருந்தா கூட அன்பா கூப்பிட்டு அதை சொல்லி பாருங்களேன், நெருங்கி வருவான், பயப்பட மாட்டான். சரி, நம்ம கோபமா பேசுவாங்க பாரு, இது எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குது, ஏங்க உங்க குழந்தை கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு கோபமா இருக்கிறவங்க கிட்ட அந்த பேரண்ட்டும் போக மாட்டாங்க, குழந்தையுடைய என்ன கஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க, இந்த குழந்தையும் வந்து கிட்ட போகாது. அப்ப அந்த குழந்தையுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் எல்லாமே அம்மா கிட்ட சொல்ல பயந்து அம்மா கோபமா பேசிட்டே இருக்கிறாங்க, கண்டிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அது சில உண்மைகளை சொல்லாது. அம்மாவோ அப்பாவோ இல்லாத நேரத்துல என்ன பண்ணும், தெரியாம செய்ய ஆரம்பிக்கும். இப்ப குழந்தை தான் அதாவது சுதந்திரமா இருக்கணும், நாம நினைக்கிறது நாம சொல்றது யாருக்குன்னா சொல்லணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், தெரியாம செய்ய ஆரம்பிப்பான். இப்ப ஒரு கருத்து சொல்ல போகும்போது இது தப்புன்னு அம்மா சொன்னா, தப்பான இதை வந்து சொன்னா கூட இது தப்புப்பா அப்படின்னு அன்பா சொன்னா அந்த தவறுதலை புரிஞ்சுப்பான். ஆனா அதை நீ இதை என்ன கத்துக்கிட்டு வந்துட்ட அப்படின்னு அவங்க ஒரு கோபமா கண்டிப்பா கேட்டான்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை ஐயோ இதை போய் சொன்னா அப்பாவோ அம்மாவோ நம்ம திட்டுவாங்க, நம்ம சொல்லவே கூடாது அப்படின்டுவான். இதை யாரு பேசுவானோ அந்த ஃப்ரெண்டுகிட்டயோ மத்தவங்க கிட்ட இதை பத்தி பேச ஆரம்பிப்பான். அப்ப அவன் பேசுறான் பாருங்க, அதை கேட்கறவங்க வந்து நல்லதா இருந்ததுதான், நல்ல நண்பனாவோ இல்ல உறவினராவோ யாரோ நல்ல எண்ணத்தோட இருக்கவங்களா இருந்துட்டா அதுக்கு நல்ல தீனி போடுவாங்க, கருத்து நல்லா கொடுப்பாங்க. ஆனா அவங்களும் கொஞ்சம் இதா இருந்தான்னு வச்சுங்களேன், அவனுடைய பாதை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம குழந்தைய நம்ம கொஞ்சம் கூட அதாவது அவனுக்காக நேரங்களை ஒதுக்கி நல்ல விஷயங்களை அன்போடு சொல்லணும். கண்டிக்கிறேன்ற பேர் வழியில அவனுக்கு வந்து அது இன்னும் தெரியுங்களா, 4 பேர் இருந்தாங்க, 5 பேர் குழந்தைங்க இருந்தாங்க, 3 குழந்தைங்க இருந்தது. அந்த காலகட்டத்துல ஒரு குழந்தைக்கு கோபமா பேசும்போது இன்னொரு குழந்தை ஒத்துக்கும், அண்ணனை கோபமா பேசுறாங்கப்பா அப்படின்னு இன்னொரு குழந்தை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு குழந்தைங்க தான் வச்சிருக்காங்க. அந்த ஒரு குழந்தைங்க என்ன பண்ணும், அவங்க வந்து அந்த குழந்தை ஏன்னா சொன்னா கஷ்டமாயிடுன்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டா இந்த குழந்தை என்ன பண்ணும், ஐயோ நம்மள இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது வேற மாதிரி எண்ணங்களை வளர வச்சுக்கும். இவங்க நாம இருக்கிறது வேறு, நம்ம கிட்ட இப்படி பேசுறாங்க, என்கிட்ட அன்பா பேசல, என்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரொம்ப வருத்தத்துக்கு காரணம். அன்புதான் சிவம், அன்புதான் எல்லாமே, உலகம் எல்லாமே.
உயிர்களிடத்துல மரம் செடி கொடி எல்லா இடத்துலயும் அன்பு. மரத்துக்கிட்ட கூட போய் பேசலாமா, செடிகிட்ட கூட கேட்கலாமா. நீங்க பாருங்களேன். ஆனா சொல்றாங்க, ஆனா உண்மைதான். அது வந்து நம்ம தோட்டத்துல இருக்கிற செடிங்களுக்கு தினமும் போய் போய் தண்ணி ஊத்திட்டுவாங்க. ஒரு நாள் பார்க்காம விட்டுருப்பாங்களா, அது சொல்லுவாங்க நீ தண்ணி ஊத்தல அதனாலதான் வாடி போயிருக்குன்னு. அப்படி கிடையாது. நாம போய் அதுகிட்ட கொஞ்ச நேரம் நாமளே பேசி பாருங்களேன். நான் என்ன எங்க வீட்டுக்கு வந்து தினமும் கரெக்டா வந்து காலை நீங்க 5:30 5:30 to 6 ஒரு பசு வரும். யார் வீட்டு பசு எங்கெல்லாம் தெரியாது. நான் அந்த கதவை வந்து கேட்டை வந்து வெளியில இருக்கிற கேட்டை வந்து நாக்கால தட்டும். ஏன்னா அதுக்கு நான் தினமும் அதுக்கு போடுவேன். அதுக்கு தனியா அந்த கோதுமை பருப்பு வெல்லம் இதை கலந்து ஒரு பக்கெட்ல வச்சுப்பேன். தினமும் அதுக்கு ஒரு பிளேட்ல வச்சு அதுக்கு வைப்பேன். அது வந்து சாப்பிட்டுட்டு போகும். தினமும் ஒரு இன்னும் கூட காலைல வச்சுட்டு வந்தேன். அதே போல கொஞ்சம் லேட்டா அது போகவே போகாது. அது நான் உள்ள சத்தம் எனக்கு கேட்கும். அதனுடைய மணி சத்தமும் அந்த வந்து கேட்டை தட்டுற சத்தமும் இதுதான் பசுன்னு கரெக்டா போயிடுவேன். அதே மாதிரி காகமும் குருவியும் வந்து என்ன பண்ணும், கரெக்டா அந்த நவதானியங்கள்லாம் கலந்து கொஞ்சம் ஊற வச்சு மாடியில போட்டுருவேன். இந்த குருவிங்கெல்லாம் வந்து சாப்பிடும். அதே போல காகம் பாருங்களேன், அந்த 8 மணில நான் போறதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு அந்த கரெக்டா வச்சிருவேன். வீட்டுல இருக்கிறேன் கொஞ்சம் லேட்டா ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஜன்னல் கிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். நான் பேசுவேன் அதுகிட்ட. ஏன் வச்சுட்டு அது போய் என்ன வா அப்படின்னா வந்துடும். அதுக்கு ஒரு பிளேட் வச்சிருக்கேன், அங்க உட்காந்து சாப்பிடும். அது கீழே விடாத மாதிரி சாப்பிட்டுனா கொஞ்ச நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு சாப்பிடாம நிற்கும். நீ கோவப்படாத, இன்னைக்குதான் கொஞ்சம் நேரம் ஆச்சு, பரவாயில்ல சாப்பிடுன்னு சொல்லி பாருங்க, அது கண்டிப்பா சாப்பிடும். அதே மாதிரி பூனைங்கன்னா 1 2 இல்ல, அது ஒரு 4 5 எங்க தோட்டத்துல அது மாதிரி மேய்ஞ்சிட்டு இருக்கும். அதுங்களுக்கு அப்படிதான் அந்த ஃபுட்டு அதுங்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்து வச்சுன்னு வச்சுக்கேன். கூப்பிடு வந்து நம்ம கிட்ட கூப்பிடும், இங்க வா வந்து சாப்பிடு, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா அது வரும். நாய் அப்படிதான், அதுங்களுக்கு பிஸ்கெட் அது மாதிரி கட்டை போட்டு அதே மாதிரி. அப்ப உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். எங்க இல்லடா தெய்வம், அந்த உயிர்களிடத்துல தான் இருக்கு. நீ அங்க மட்டும் கிடையாது, அதை எப்படி பாக்குறியோ அப்படிதான் உன் குழந்தைய நீ பாப்ப. அப்ப அன்பு சாதாரணமா வந்துடாது, எல்லாத்தையும் இடத்துலயும் வரணும். அன்பு அதுக்கிட்டயும் வரும். அப்ப நீ ஒவ்வொன்னும் பார்க்கும்போது அந்த குழந்தை உன் கூடயே வரும். அம்மா இப்படி கேட்கும், இதெல்லாம் என்ன அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி தரணும். இப்படிதான் நம்ம சமூகத்துல ஒண்ணா இருக்கணும். நீ வந்து இப்படி போகக்கூடாது அப்படின்னு நம்ம ஒண்ணு சொன்னோம்னா தெரியாது. குழந்தைய கையில பிடிச்சிக்கோ, அப்படியே ஒரு சண்டேல வாக்கிங் போ. நான் வண்டியில தான் போவேன், கார்ல தான் போகாதீங்க, கையில பிடிச்சி அப்படியே வாக்கிங் போங்க. சமூகத்துல எப்படி இருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் ஒருத்தவங்க சாப்பாடு கேட்பாங்க, இந்த பக்கத்துல ஒருத்தவங்க இதா இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. அன்பா சொல்லிக் கொடுத்தா சமூகத்தை தெரிஞ்சுக்க போறான். இல்ல என் குழந்தை எப்பத்தாலும் இதுலயே செல்லுல உட்காந்துருக்காங்க, ஏன் நீங்க உட்காந்துருக்கீங்க, இது மாதிரி கத்து கொடுங்க. நீ போகும்போது என் பிள்ளை எடுத்துக்கிட்டி படிக்கல, இதுல மேல இருக்கதானே படிச்சுட்டு வா அப்படி கேளுங்க. அப்ப உங்க கூட குழந்தை அதிகமா பேசும்போது தன்னை மீறி அன்பு வரும். அந்த குழந்தை நம்ம கிட்ட எல்லாமே கேட்க ஆரம்பிக்கும். நாம எடுத்து சொல்லுவோம். எல்லா காலகட்டத்திலையும் நீங்க குழந்தையில மட்டும் இல்ல, அவன் டீனேஜுக்கு போகும்போது கூட நம்ம கிட்ட ஃப்ரீயா கேட்பான். ஏன் நம்ம பொம்பளை பசங்க கூட பேசக்கூடாது, எடுத்து சொல்லுங்க. அப்ப வந்து அவன் கேட்பான். நீங்க அன்பா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தை வந்து கேட்கும். இல்ல ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதுக்கான கருத்து நம்ம எடுத்து சொல்ல. ஓ அப்படியா, சரி ஏன் நம்ம ஏன் வெளியில எல்லாம் போய் தங்க கூடாதுன்னு சொல்றீங்க, அதுக்கான கருத்து. நீங்க அன்பா இல்ல, கண்டிக்கிறேன்னு இதெல்லாம் ஏன் அங்க பேசுற, நீ வெளியில போய் தங்க கூடாது, வண்டி எடுக்காத அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்பதான் அவனுக்கு இதை செஞ்சு பார்க்கலான்னு எண்ணம் வரும். ஆனா அன்போட நீங்க சொல்லி பாத்தீங்க, இந்த வண்டி எடுத்து ஏன் இந்த வயசுக்குள்ள வண்டி எடுக்க கூடாது, இந்த வயசுக்குள்ள நீ வண்டி எடுத்தா எப்படி ஓட்டுவ, உன் மனநிலை என்ன இருக்கும், நீ அப்படி ஏதாவது சொல்லுங்க. உன் மனநிலை என்ன இருக்கும், உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸால நீ வேகமா போகும்போது இந்த மாதிரி விபத்துகள் வரும். இதெல்லாம் எப்படி நம்ம கிட்ட பேசுவான், நீங்க அன்பா இருந்தாதான். இல்லைன்னா பேச மாட்டாங்க. இந்த குழந்தைங்க எப்படி அன்பா பேச நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. கண்டிப்புன்னு வச்சீங்கன்னா உங்களை விட்டு குழந்தைங்க விலகிதான் போவாங்க. அன்போட இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் இல்ல, எல்லாமே உங்க கூட சேர்ந்து இருக்கும். கருத்துக்களை உங்ககிட்ட பரிமாறிப்பாங்க. வகுப்புல இருக்கிறத வந்து பரிமாறுவாங்க, காலேஜில் நடக்கிறத பரிமாறுவாங்க, இது வேலை செய்யற இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கருத்து பரிமாற்றம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி கண்டிஷன் பண்ணும்போது ஒரு குழந்தை எங்கன்னா வெளியில போனா கூட அது வந்து யார்கிட்ட பேசினா கூட நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. இதே வந்து வச்சுக்க, இது மாதிரி சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு இது மாதிரி சொல்றான், என் கேர்ள் ஃப்ரெண்டு இது மாதிரி சொல்றாங்க, இதெல்லாம் ரைட்டா தப்பா நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நாம அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கலாம். நீங்க அன்போட பேசல பழகல அப்படின்னா உங்ககிட்ட பேச வேண்டிய இந்த கருத்துக்கள் எல்லாமே வேற ஒரு இடம் போயிடும். இப்ப வேற ஒரு வந்து உங்க குழந்தைய கையாளுவாங்க. அது நமக்கு தேவையா? அப்ப நம்ம குழந்தைக்காக நாம தானே வாழறோம். அப்ப நம்ம குழந்தைக்காக நம்முடைய கோபங்களையும் நான் கண்டிக்கிறேன்ற பேரு வச்சிருக்கிற அந்த நான் கண்டிக்கிறேன் அந்த ஆக்ஷன் இதெல்லாம் நான் அப்பாவா இருந்துட்டா அம்மாவா இருந்துட்டா அந்த குழந்தைய மிரட்டணுமா அப்படின்லாம் கிடையாது. உங்கள் மூலமா வந்த ஒரு உயிர், அதை அன்போடு அரவணைச்சு
எல்லாரிடமும் நல்ல குழந்தையா பழகுறது நம்முடைய கடமை. அதற்கு அன்புதான் ஒரு ஆணிதரமானது என்பதை நான் பதிவிடுகிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மிக சிறப்பான ஒரு வாதம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அந்த வகையில அம்மணி பேசும் பொழுது அவங்களுடைய குழந்தைகளை மாத்திரம் சொல்லல, வீட்டுல இருக்கிற செடி, வீட்டுல வர காகம், குருவி, நாய், அப்புறம் வீட்டுக்கு வர மாடு அத்தனையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. சோ குழந்தை வளர்ப்பு மாத்திரமல்ல, நம்ம பார்க்கிற, நம்ம விட்டு நமக்கு கீழே இருக்கிற, நமக்கு குறைவா நம்ம மத்தியில இருக்கிற அனைவருக்குமே நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அன்புன்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அன்பு என்பது அவர்களை அரவணைக்கும், அடுத்தது கண்டிப்பு அவர்களை விட்டு விலக்கும் அப்படின்ற கருத்து. அதே மாதிரி வளரிளம் பருவத்திற்கான ஒரு கருத்துக்களையும் சிறப்பா சொன்னாங்க. அப்பதான் கல்லூரியில நடக்கிற விஷயங்களை அவங்க பேசுவாங்க. ஒருவேளை நம்ம அவர்களிடம் அன்பு காட்டவில்லை என்றால் அவர்களுடைய வழி தவறி போவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். அப்போ அன்பு காட்ட வேண்டியதனுடைய அவசியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா 2 கருத்துக்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வரவருக்குதான் இப்ப எப்படி அவர் அதை மேற்கொள்ள போறாருன்னு தெரியல. இப்ப கண்டிப்பு என்ற தலைப்பிலே பேசுவதற்காக பாடகர் மற்றும் கவிஞர் கஜா அவர்களை நான் இப்போது அழைக்கிறேன். இப்போ ஒரு பாடல்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அந்த காலத்துல எம்ஜிஆர் பாடத்துல ஒரு பாடல் ஒண்ணு இருக்கும். அந்த பாடல் வரிகளை இப்ப நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த காலத்துல சொல்லுவாங்க, வேப்ப மரம் உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுங்க, விளையாட்டா சொல்லி வைப்பாங்க, உன் உன் வளர்ச்சியை முளையிலே கிள்ளி வைப்பாங்கன்னு அன்னைக்கு ஏன் சொன்னாங்க? அந்த வரி அன்பா சொல்லி ஊக்கப்படுத்து கிடையாது. அப்படி உன்னை ஏமாத்துறாங்க அன்பா சொல்லி உன்னை கண்டிச்சு உன் வழிய சரியான பாதையில் திருப்புறது அந்த அது அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த லைனு. அதுல இருந்து ஆரம்பிப்போம். இப்போ மேடம் சொன்னாங்க, பசங்க அன்பா இருந்தா தான் நல்ல வழி போவாங்க, கண்டிச்சாக அவங்க கண்டிப்புன்ற வார்த்தை தவறான வார்த்தை கிடையாது. கண்டிப்புக்கும் கட்டுப்பாடுக்கும் வித்தியாசம் இருக்குது. கண்டிப்புன்றது அவனை போட்டு ரொம்ப ஒடுக்கிறது கிடையாது. கண்டிப்புன்றதுன்னா அன்பு என்றது அனைத்தையும் மறக்க செய்வது அன்பு. கண்டிப்பு என்பது மட்டும்தான் அனைத்தையும் யோசிக்க வைப்பது. அது நல்லா நோட் பண்ணுங்க நடுவர்களே. எப்படி நீங்க தீர்ப்பு எங்களுக்கு தான் சொல்லணும், இப்போ விட்டுறேன் நான். கண்டிப்பா சொல்லிட்டீங்க. அன்பு என்பது அனைத்தையும் மறக்க செய்யும், ஆனால் கண்டிப்பு என்பதுதான் அனைத்தையும் யோசிக்க வைக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ சின்ன பசங்க அந்த பைக்கில் சொன்னாங்க. இப்ப இருக்கிற பசங்க நீங்க அன்பா சொல்லுவீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் பசங்க பையனுங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்துருப்பீங்க. எப்பா நைனா நீங்க போகாது நைனா, அந்த பக்கம் போனா பசங்க எல்லாம் வருவாங்க, நீங்க சொல்லி வைங்க. அடுத்த செகண்ட் அவன் வீலிங் பண்ணிட்டு திரும்பி போறது நீங்க உங்க கண்ணு முன்னாடி பார்த்திருப்பீங்க. நடுவருடைய அவருடைய பையனான அனுபவத்துல இது கண் முன்னு நிறுத்துறேன் நான். இதை நீங்க மறக்கவே முடியாது. நீங்க ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணுவாங்க, பெற்றவங்க தாய் மட்டும் எப்பவுமே அன்பா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அன்பு மட்டுமே தான் தெரியும், வெளி உலகத்தையும் அவங்க தெரியாது. ஆனா அப்பாக்கள் மட்டும்தான் வெளியில என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் என்பதை தெரிந்த ஒரே ஆள். அதனாலதான் அவர் கண்டிப்போடு இருக்கிறார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை பத்தி வித்தியாசம் வரும். இப்போ அவங்களும் ஒரு பெண் தானே, இதுவே பெண் பிள்ளைங்க போய் கேட்டுப்பாரு, அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு கேட்டு பாருங்க. ஆனா அப்பாவை தான் சொல்லணும், ஏன்னா அப்பா தான் கண்டிக்கிறாரு. ஏன் அவரை பிடிக்கும்? அப்பாதான் இது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சு கண்டிச்சு வைப்பாரு. கண்டிச்சுன்னா கொண்டு அடிக்கிறது, கையில அடிக்கிறது, இப்படி எல்லாம் கிடையாது. கண்டிப்புன்றது ஒரு தவறுதலா புரிஞ்சுக்கிறாங்க சில பேரு. அன்பை கண்டிப்பு வேறு வழியா காட்டுறது தான் அது கண்டிப்பு. கண்டிப்புன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. எப்பவுமே அன்பா பேசினாலுமே லவ்ல எடுத்துக்குங்க. லவ்ல போயிட்டு இங்க ரப்பா போய் பேசிப்பாரு, ஒரு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிப்பாரு, ஏய் நான் உன்னை லவ் பண்றேன், பண்றியா இல்லையா, இல்ல அவள் தான் அப்படின்னு போய் ஒரு பொண்ணு கிட்ட பேசிப்பாரு. அந்த பொண்ணு பொறுக்கி மாதிரி பேசுற அப்படின்னும் அப்படியா சொல்லுவாங்க. கண்டிப்புன்றதுன்னு ஒரு அன்பா சொல்றதோட ஒரு கண்டிஷனோட இருந்தாதான் அந்த பொண்ணுகிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கும். ஆனா எந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்லிப்பாரு, அந்த பொண்ணு ஜென்ஸு கண்டிஷன் போட மாட்டாங்க, அந்த பொண்ணு அந்த பையன் கண்டிஷன் போடும். நீ இதை பண்ணக்கூடாது, அது பண்ண ஃபர்ஸ்ட் லேடிஸ் தான் போடுவாங்க. ஜென்ஸ் ஒரு பொண்ணு லவ் பண்ணா அந்த பொண்ணு நல்லா இப்படிதான் போவான். ஆனா அந்த லவ்ல கூட கண்டிஷன் லேடிஸ் தான் போடும். இதுல மாறுபட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த அன்பு காட்டுறாங்கன்னா வீட்டுல நிறைய பேர் பார்த்துருப்போம். சின்ன குழந்தை தவிர்ந்து போகுது இல்லைங்களா, நீங்க பாருங்க, ஒரு சுடுதண்ணி பக்கத்துல வைங்க, குழந்தை தவிர்ந்து போகுது.
நீங்க அன்பாப்பா அதுல போகக்கூடாதுன்னு அன்பா சொல்லி பாருங்க. அந்த குழந்தைக்கு தெரியாது அது சுடு தண்ணின்னு. நம்ம தான் சொல்ல நம்ம நடுவர்களே, அது சுடு தண்ணி கைப்பட்டா கொதிக்கும், போகக்கூடாதுன்னு சொன்னாதான் அது திரும்பும். அது நீங்க அன்பாவே சொல்லி இருந்தா கடைசி வரை நோக்கி தான் போகும். அன்பு என்பது எங்க இருக்கணுமோ அது அன்பு அங்க இருக்கணும். எல்லா இடத்துலயும் அன்பு செலுத்த முடியாது. ஏன்னா இன்னைக்கு அன்பா வளர்க்கப்பட்ட நிறைய பேர் வந்து இன்றைய பிள்ளைகள் வந்து வெவ்வேறு பாதைகள் போறது. இதெல்லாம் காரணம் என்னன்றா, அந்த அன்பு அதிகமா செலுத்துறதுனால்தான் அது வழி தவறி போகுது. அப்பா என்ற ஒரு கண்டிப்பு இருந்தாதான் அது பிள்ளை யோசிக்கிறான். ஏன்னா இப்போ இன்னொன்னு சொல்றேன், இந்த பெற்ற தாய்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், எல்லாருமே அவங்க பசங்களை நீங்க கேட்டு பாருங்க. நீங்க எல்லாம் அன்பா பாக்குறீங்க, எந்த பசங்களாவது நீங்க காட்டுற அன்புல கட்டுப்பட்டு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்களா? மனசாட்சி சொல்லுங்க. கிடையவே கிடையாது. பெற்ற தாய்களே, பையனுங்களை சொல்றேன், பொண்ணுங்களை சொல்றேன், எல்லாருமே எப்படியுமே அம்மா பாசம் தான் காட்டுறீங்க நீங்க, பரவாயில்ல, அப்பா கண்டிக்கிறோம். ஒரே ஒரு பையன் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்க காட்டுறது நல்லதுதான் காட்டுறீங்க அன்பு. ஆனா அத பிள்ளைகள் வந்து உங்களுக்கு தெரியாத உங்களை ஏமாத்தி தவறான வழிக்கு பயன்படுத்துறாங்க அந்த அன்பை. இந்த அன்பு வந்து அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்குது. நல்லா கேட்டீங்களா, எங்க அம்மா தானே, அவங்க எது சொன்னாலும் ஏமாத்திடலாம், ஆனா எங்க அப்பா தான் கொஞ்சம் நோண்டி கேட்பாரு மச்சான். பசங்க கேட்பானுங்க. நல்லா நடுவர்கள பசங்க பேசும்போது 4 ஆம்பளை பசங்க பேசலாம், அதே சொல்ல பொம்பளை பசங்களா தான் சொல்லும். நானு நாளைக்கு ஃபங்க்ஷனு நான் வந்துடுறேன்டா, எல்லாம் போயிடலாம் சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன பண்ணா, உங்க அம்மா உங்க வீட்டுல எதுவுமே அம்மா, எங்க அம்மா எதுவுமே தெரியாதுடா, நான் சமாளிச்சிருந்தா, ஆனா எங்க அப்பா தான் கேள்வி கேட்பாருடா, அந்த ஆளு தான்டா ஒரு நாள் இருக்குதுன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த கண்டிப்பா அவனுக்கு யோசிக்க வைக்குது இல்ல. அந்த இடத்துல நம்ம போனா, இந்த இடத்துக்கு போனா அவங்க அதை கடைசி வரையும் யோசிப்பான், நம்ம இந்த இடத்துக்கு போய் வந்துடலாம் அம்மாவை ஏமாத்திட்டு. ஆனா அப்பா வந்து ரொம்ப கண்டிஷனானு அப்படியே அவனை யோசிக்க வைக்கும். அப்போ அவன் வழி போற இடத்துல அவன் யோசிக்க வச்சு பின்வாங்கி வந்ததுனால அவன் பின்னாடி அவன் பலன் என்னன்னு அவன் தெரியும். அதனால அவன் யோசிப்பான். அதனால கண்டிப்பு ரொம்ப அவசியம். இன்னொன்று என்னன்னாக்கா, இன்னொரு அன்பெல்லாம் என்னன்னா, இந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம தூக்கி வச்சுன்னு இருக்கிறோம்னா அன்பா பேசுறது வந்து வேற விதமா பேசுவோம். ஏன்னா அதுகிட்ட பேசும்போது அன்பை காட்ட முடியும். அது செய்யற செய்கை கிட்ட எல்லாம் வந்து நம்ம அன்பை காட்ட முடியாது. அது ஊக்கப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். அது இன்றைய அன்பு வந்து பெரும்பாலும் வந்து இன்றைக்கு அன்பு காட்டுறது எப்பவுமே குறைஞ்சு போச்சு. ஏன்னா பெத்த தாயா இருந்தா கூட சரி, ஒரு கண்டிப்புன்னு இருந்தா தான் அவங்க சரியான வயசானவங்கன்னா பச்சை குழந்தைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றவங்க. அந்த டைம்ல நீங்க அன்பா பேசவும் முடியாது. அன்போட கண்டிப்பும் இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா குழந்தை மாதிரி சொல்லி கொடுக்கணும்ல. அதனால அவங்களுக்கு அந்த அன்போட கண்டிப்பு இருந்தாதான் அவங்களுக்கு புரியும். வெறும் அன்பு மட்டுமே இருக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய பார்வையில ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, ஒரு பெற்ற தாய் ஒரு பையனை சின்ன வயசுல இருந்து அன்பா வளர்த்தாங்க. அவனை எதிர்த்தே கேட்க மாட்டாங்க, அந்த அளவுக்கெல்லாம் வளர்த்தாங்க அவனை. அப்போ என்ன பண்ணா, பையனும் நல்லபடியா வந்தான் அன்பா. இந்த அன்பு என்ன பண்ண, ஸ்கூல் படிப்பு முடியலன்னா அவனுக்கு கரெக்டா இருந்தது. அவன் காலேஜ் போயிட்டு படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போறான். வேலைக்கு போனா அது வரைக்கும் கரெக்டா இருக்கிறான். திரும்ப என்ன பண்ணா, மாசம் சம்பளம் வாங்கி அவன் என்ன பண்றான், கரெக்டா அந்த சம்பளத்தை அப்படியே வாங்கி அம்மா கிட்ட கொடுப்பான். ஏன்னா எல்லாமே நம்ம அம்மா தான் பாக்குறாங்க. சொல்ல மாட்டாங்களா? மனைவியில் அவர் கல்யாணம் ஆகாதுல, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறான். அப்ப அந்த அன்பு தான் அவனை அந்த வயலுக்கு கொண்டு போகுது. நீங்க சொன்ன அன்பு தான். அப்போ என்ன ஒண்ணு, வேலைக்கு போய் முதல் மாசம் சம்பளம் வாங்குறான். அந்த சம்பளத்துல ஒரு 10 ரூபா கூட எடுக்காம அந்த சம்பளத்தை அப்படியே வாங்கி அம்மா கிட்ட கொடுக்குறான். ஏன்னா அவன் அது வரையும் அம்மாவோட பாசம் தான் அவனுக்கு தெரிஞ்சுது. அதனால அவன் அதுதான் அம்மா சொல்றதுதான் கரெக்டுன்னு சம்பளம் வாங்கி. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி 1 மாசம் 2 மாசம் ஆச்சு. 3வது மாசம் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து பொண்டாட்டி கட்டி கொடுக்குறான். அப்போ இங்க நீங்க வந்து நீங்க காட்டுற அன்பு அவனை எந்த வயலு திருப்பி கொடுத்துப்பாரு. அவனால அம்மா பார்த்துருக்குறாங்க, ஆனா அவங்களை 2 பேரும் சமமா பார்த்துருக்கலாம். ஒட்டு மொத்தமா அவனுடைய நடவடிக்கை ஃபுல்லாக தன் மனைவி மேல போயிடுச்சு. அம்மாவா அன்பு வச்சான் பாரு, அந்த அன்பை வச்சுன்னு அப்படியே உட்கார வச்சிட்டான். இன்றைய வரைக்கும் அந்த அம்மா அந்த அன்புனால பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ன வரையும் இருக்கிறாங்க. ஆனா கட்டின பொண்டாட்டியோடு இவன் நல்ல சகல வசதியோடு இருக்கிறான். நீங்க சொன்னீங்களே மேடம், சொன்னீங்களா அந்த அன்பு அவங்களை எங்க எடுத்து நிறுத்தி வச்சிருக்கு பாருங்க. அன்பு காட்டலாம், எங்க காட்டணுமோ அதுக்கு தான் நல்லது.
ஆனா கண்டிப்புன்னு ஒண்ணு இருக்கணும். அவனை கண்டிச்சு பெற்ற தாயை அன்னைக்கு சொல்லியிருக்கணும், அந்த அம்மாவை சொல்லியிருக்கணும், எப்பா இது வரையும் என்கிட்ட கொடுத்த, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு உனக்குன்னு ஒருத்தன் வந்துட்டா அவகிட்ட கொடு, நீ ஏதோ கொடுக்குறது கொடுப்பா, அது நம்ம நல்லதுன்னு அதை சொல்லணும்ல. நீங்க அன்பா சொல்றது பெருசு இல்ல, அந்த அந்த அது வரைக்கும் எடுத்துன்னு வந்ததுன்னா அன்பா சொல்லி அவனை புரிய வச்சிருந்தா அவன் 2 பேரும் சமமா வச்சிருப்பான். அவன் கடைசியில் அவன் என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? எங்க அம்மா வந்து என்ன எதுவுமே கஷ்டம் தெரியாத பார்த்தாங்க, எனக்கு அதுதான் தெரிஞ்சது, எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல, இப்போ என் பொண்டாட்டி என்ன ஏமாத்துறா, அதே அன்பு அந்த பொண்டாட்டி ஆமால காட்டுது. அப்ப இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன என்ன முடிவு பண்ணுவீங்க? அம்மா காட்டின அன்பு அந்த பொண்ணு அம்மால காட்டுது. இப்ப அன்பு எங்க யாரு இடத்துல இருக்குது நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்புன்னு ஒண்ணு இருந்தா அவங்க 2 பேரும் பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கும் புரிஞ்சிருக்கும், அந்த பொண்ணுக்கும் பெற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அன்பு மட்டுமே முதலீடா போட்டதுனால அந்த பையன் தான் நடுவில் நிற்கிறான். இப்ப அந்த பையனோட கஷ்டம் எவ்வளவு தெரியுமா? அவன் சொல்ல முடியாத சோகத்துல சுத்தி நிற்கிறான். காரணம் என்ன? அந்த அன்பு தான். அந்த அன்புனால அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான் வெளியே சொல்ல முடியாது. யாரு? ஒரு பக்கம் அம்மா, இவங்க நம்மள இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இன்னொரு பக்கம் வர பொண்ணு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்குது. அப்ப அந்த அன்புக்கு அவனும் கட்டுப்படணும். இப்ப 2 பேரும் பேலன்ஸ் பண்ண அவன் தனியா நின்று யோசிக்கிறான். 2 பேர் அன்பு ரொம்ப அதிக அன்பு தானே, அவர் நல்லா பேலன்ஸ் பண்ணலாமே. அன்புன்றது அளவோடு இருந்திருக்கணும். அவங்க சொன்ன அன்பு மட்டுமே முதலீடா இருக்கக்கூடாது. அவங்க வருத்தப்பட்டுட்டாங்க, அம்மா வருத்தம் இல்லையே, அம்மாவும் நேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு நல்லா பாக்குதுன்னா அவன் கண்ட்ரோல்ல பாத்துக்குது, அவனை பொறுத்தனே அவனை நல்லா பாத்துக்குது. அவன் வந்து புதுசாயில் அங்க போறான், அம்மாவை கவனிக்கல, அம்மாவை வந்து அம்மா பையில புல் இது வச்சுக்குது. அப்ப அவனுக்கு புரியல, இங்க பாதிக்கப்படுறவன் அவன் மட்டும்தான். அவன் வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம கஸ்டமர் நம்ம கணவர் நம்மளுக்கு தான் சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த பையனை கரெக்டா கவனிக்குது. அப்ப இவங்கள யாரு கவனிப்பாங்க? அன்பு முதலீடா போட்ட பெற்ற தாய் யாரு பாக்குறது? அந்த மாதிரி இருக்கும்போது அன்பு மட்டுமே ஒரு முடிவா இருக்காது, கண்டிப்பும் கூட இருக்கணும். கண்டிப்பு கூட இருந்தாதான் வாழ்க்கை இல்லை எல்லாமே. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கிறாங்கன்னா இப்ப கணவன் வந்து எதுவுமே சொல்ல அன்பு மட்டுமே முதலீடா போட்டா அந்த ஃபேமிலி எதுவுமே லைக் கிடையாது. கண்டிப்புன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம மனைவியா இருந்தாலும் சரி இதை பண்ணக்கூடாது. இவங்க ஏன் அன்புன்றவங்க எந்த வார்த்தையும் கணவர்கிட்ட கேட்பாங்க, ஏன் கேட்கிறாங்க? அவர் ஏதாவது சொல்லுவாரு, நம்ம அவர அபிப்பிராயம் கேட்கலான்னு, அப்ப அவர் சொல்லுவார்ல, தனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது, அவங்க இப்படி, அதனால நீ எது போனாலும் பார்த்து செய்யின்றாருன்னா அதுதான் கண்டிப்பு. ஒரு எடுத்தவொன்னு கொண்டு வச்சு வாங்குறது கிடையாது. கண்டிப்பு இருக்குது முக்கியம். அதனால அன்பை விட எனக்கு சிறந்ததுன்னா கண்டிப்போட சேர்ந்த அன்பு இருந்தா தான் வாழ்க்கை சிறக்கும், எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்போடு கூடிய அன்புதான் சிறந்த அன்பு என்பதை அன்புக்கு வலுவேற்றும் வகையிலும் தன்னுடைய கருத்தையும் சிறப்பாக நிலைநாட்டி இருக்கிறார். அதுல ரொம்ப அவர் சொன்ன கருத்துல எனக்கு ரொம்ப ஒரு அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்ற வகையில அன்புதான் சிறந்தது. ஆனால் அந்த அன்பை கண்டிப்போடு நீங்கள் கொடுக்க வேண்டும். கண்டிப்புன்ற வார்த்தையை அவர் சரியா சொன்னார் ஆரம்பிக்கும் பொழுது. கண்டிப்பு என்பது வேறு, கட்டுப்பாடு என்பது வேறு. கண்டிப்பு இருந்தால்தான் அவர்கள் கட்டுப்படுத்தினால்தான் யோசித்து சிறப்பாக செயல்படுவார்கள், நல்லது கெட்டது புரியும் என்பது. அதே மாதிரி அன்பு கூறுபவர்கள் நம்ம அன்பினால் அவர்களை நம்ம வழிநடத்தும் பொழுது அவர்கள் பொய் சொல்லவும் தவறுகளை மறைப்பதற்கும் அதிகமாக அவர்கள் துணிகிறார்கள் என்ற கருத்தையும் வலியுறுத்தி சொன்னார். ரொம்ப சிறப்பான கருத்துக்களை வைத்திருக்கிறார். இப்ப அம்மாவுக்கு தான் இப்ப வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. இப்ப வேளாங்கண்ணி பொன்னி வளவன் அவர்கள் கவிஞர் அவர்கள் வந்து இப்போ இந்த கருத்தை எப்படியாக தன்னுடைய வாதத்திற்கு அவர்கள் பதிலளிப்பார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த சிறப்பு பட்டிமன்றத்துக்கு நடுவராக பொறுப்பேற்ற நடுவருக்கும் எதிரே உள்ள உடன்பிறப்புகளுக்கும் என் அருகில் உள்ள சகோதரிகளுக்கும் இதனை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கொடுத்த தலைப்பு சிறப்பானது என்று என்னுடைய மனதில் பதிந்ததல்லவா, ஆகையினால் பதிந்ததின் கருத்தை இப்பொழுது சொல்லுகின்றேன். அன்பு என்றால் மாறாத ஒன்று. அன்பு என்பது குரங்காக மாறிவிட்டால்தான் அனைவரும் நம்மை பார்த்து இறங்கு என்று சொல்லிவிடுவார்கள். என்ன அன்பான உடன்பிறப்புகளே என்று சொல்லுகின்றோம் அல்லவா, சொல்லளவில் காட்டக்கூடாது, நாம் செய்கின்ற செயலளவிலும் காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நீடிக்கும் அந்த அன்பு. இல்லை என்றால் நீடிக்காது, நிலைக்கவே நிலைக்காது.
உடன்பிறப்புகளே, அன்பு அன்பு என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றவனை பார்த்து பண்பே இல்லை என்று எவரும் சொல்லக்கூடாது. நம்முடைய செயல்முறையை சீராக செய்தால் எல்லாவித அன்பும் உண்மையாகவே நமக்கு அடிமையாகிவிடும். அன்பான உடன்பிறப்புகளே, அன்பை சொல்லும் பொழுது ஒரு இறைவனிடத்தில் கூட போய் சொல்லுகின்றோம் என்றால் காணாத இறைவனிடத்தில் 1000 குறையை சொல்லுகின்றோம் அல்லவா? அதை கொடு இதை கொடு என்று கேட்கின்றோம். ஆனால் நல்ல செயல்முறை செய்கின்றார்களே, அவர்கள்தான் நாம் காணுகின்ற இறைவன். அவர்களிடத்தில் சொன்னால் உள்ள குறை யாவையும் உண்மையாக தீர்த்து வைப்பார். நம்முடைய நடுவர் இந்த நேரத்திற்கு என்ன கருத்து தேவை என்பதை சிறப்பாக தேர்ந்தெடுப்பார் என்பதற்காக முன்கூட்டி சொல்லிவிட்டு மிக்க நன்றி. வாழுகின்ற மனிதர் எல்லாம் அதற்காகத்தான் மனிதனாக பிறந்தால் மாறிடக்கூடாது. குரங்காக வாழ்கின்ற மனிதனாகவே இருந்து செயல்பட்டால் எல்லா இடத்திலும் நன்மைகள் தான் செயல்படும். குரங்காக மாறினால்தான் நம்மை விட்டு இறங்கி என்று விடுவார்கள் அனைவருமே. ஒரு சிலருக்கு சொல்லி கொடுத்து வரும். மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் தானே. ஆமா, இருந்தாலும் அந்த செயல்முறைகள் தேவையா? நல்ல செயல்முறைகள் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். அநியாய செயல்முறைகளை எப்படி நாம் ஏற்பது? அதுதான் என்னுடைய கருத்து. அநியாய செயல்முறைகள் எங்குமே நீடிக்க கூடாது. நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும். அன்பான உடன்பிறப்புகளே, என்னதான் சொன்னாலும் சொல்வது சொல்லாத இருக்கட்டும். செயல்முறை சீராகினால் ஏதுமே சிதறாத நிலையில் நாம் அனைவருமே காணுகின்ற நிலைமை உருவாகும். உண்மை மனதால் கேட்க வேண்டும். அதற்குத்தான் சொல்வது, இல்லாத பொருள் ஒன்றை இருக்கின்ற பொருளாக்கி பொல்லாங்கு செய்தவன் தான் மனிதனடா, அவன் பொறுப்பேற்று வைத்தவன் தான் இறைவனடா. கல்லிலும் கடலிலும் இறைவன் இல்லை, பசும் புல்லிலும் பூவிலும் இறைவன் இல்லை, வானிலும் மண்ணிலும் இறைவன் இல்லை, மனிதனர் செயலினில் ஈன்றவன் இறைவனடா. கருத்துக்களை சுருக்கமாக முடித்தேன் என்றால் வருகின்ற இருவர் சீராக தருவார்கள் என்று எண்ணி சுருக்கமாக முடித்துக் கொள்ளுகின்றேன். மிக்க நன்றி, வணக்கம். சிறப்பு. அன்பு மாறாதது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். யாரிடமும் இருந்தாலும் அந்த அன்பு குறையாது, அன்பு மாறாது. இறைவனிடமும் நம்முடைய குறைகளை நாம் அறிக்கை இடுகிறோம். அது போலவே மனிதர்களிடமும் நாம் அன்பாக நம்முடைய இயலாமைகளை நாம் சொல்லலாம் என்பதை சுருக்கமாக மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை அவர்கள் ஆணித்தரமாக வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள். அடுத்தது வாங்க ஐயா வேளாங்கண்ணி தேவராஜ் சமூக சேவகர் ஐயா அவர்கள் குழந்தை வளர்ப்பில் பெற்றோர் கடைபிடிக்க வேண்டியது கண்டிப்பே என்ற தலைப்பில் திரு தேவராஜ் சமூக சேவகர் தன்னுடைய கருத்துக்களை இப்பொழுது வழங்குவார். நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். கொடுக்கப்பட்ட தலைப்பு குழந்தை வளர்ப்பில் அன்பு கண்டிப்பு என்ற தலைப்பு. ஆக குழந்தை வளர்க்கிறது வீட்டுல மட்டும்தான் அன்பு தாய் செலுத்துவாள். இப்ப அந்த பிள்ளை வெளியே போகுது. வெளியே போகும்போது அந்த இடத்துல யார் அன்பு கொடுப்பாங்க? இந்த அன்பை வச்சு என்ன பண்ணது? என்ன கத்துக்கும்? நடுவர் மொழியில சொல்லிட்டாங்க, இப்போ காலம் டெக்னாலஜி காலம், ஏன்னா எல்லாமே கைக்குள்ள அடங்கின காலம். உன் அன்பும் அதுல கிடைக்குது, உன் பண்பும் அதுல கிடைக்குது. அப்படி இருக்கும்போது தாய் கொடுக்குற அன்பு வீட்டுல அன்பாக என்ன, அதாவது எங்க அம்மா சொல்லுவாங்க, உன்ன துண்ண அன்பு, மற்றவர்கள் அன்பு கிடையாது. நீ வெளியே போய் கண்டபடி போவ, கண்ணடி பேசுவ, கண்ணடி செய்வ, இதுல அன்பு கிடையாது. அதுக்குள்ள கண்டிப்பு. வெளியே வந்தாலே முதல்ல அந்த காலத்துல வீட்டை விட்டு வெளியே வந்தாலே வெட்டிட்டு வருவாங்க தாய். எங்க போற, வர எங்க சுத்திட்டு வர இப்படி கேட்பாங்க. அது அது கண்டிப்புன்னு எடுத்துக்கலாம், அன்புன்னு எடுத்துக்கலாம், நீங்க மாத்தி மாத்தி எடுக்கலாம். அதான் கண்டிப்பு தான். அது அந்த கண்டிப்புக்குள்ள உள்ளடங்கி இருக்காது. உள்ளடங்கணும், அன்பு உள்ளடங்கணும். நீங்க வெளியே கொண்டு வந்தீங்கன்னாக்கா அது அன்பா இருக்காது. இப்ப வெளியே வரோம். இப்போ ஐயா நம்ம 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 அணியசன் சொன்னாரு,
அந்த அன்பை வச்சுதான் இதுங்க ஏமாத்துதுங்க. உண்மை அதுதான். இப்போ வெளியே போதுங்க, இல்லடா அவங்க அப்பா கேட்பாரு, அவங்க அம்மா கேட்பாரு, ஆடா அவங்களை சமாளிச்சோன்னு தானே, நீ வேற அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இதுங்க தைரியமா போகும். என்ன இப்போ கண்டிப்புன்னா, அதாவது பாட்டு இருக்கு, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அப்போ தவறு செய்யும்போது நம்ம அன்பை காட்டி நம்ம செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதே தவறு திரும்ப திரும்ப செஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா விட்டுறீங்களா? அது தப்பாயிடுது. தவறு முதல்ல தவறு, இரண்டாவது முறை தவறு, மூன்றாவது முறை தவறு, அது அடுத்தடுத்து போறப்போ அது தவறாகாது, தப்பாயிடும். இப்ப அந்த இடத்துல நான் அன்பு காட்ட முடியுமா? தப்பு செஞ்சுட்டே இருக்கான், அன்பு காட்ட முடியுமா? ஏய் என்ன பண்றீங்க அது முறைக்கு தான் சொல்லணும். என்ன பண்ற சொல்றது அதே மாதிரி செஞ்சுக்கிற அதான் வரமாட்டான். இப்போ இங்க போவாதுடா, இந்த நேரத்துல எல்லாம் போகக்கூடாது, வானமா ஏன் போகக்கூடாது? இவன் கேள்வி கேட்பான் நம்மள, ஏன் போகக்கூடாது, எதுக்கு போகக்கூடாது, இவன் கேள்வி கேட்பான். அப்போ இதுல பாட்டு பாடினாங்க பாருங்க, வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு, வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு, விளையாடும் போகும்போது சொல்லி வைப்பாங்க உங்க வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே. அப்போ அன்பா சொல்றீங்க இந்த வார்த்தை எப்படி தெரிஞ்சுக்காது? நீங்க போய் சொல்றீங்க, அந்த மேல பேய் இருக்குது அது இருக்குது, அதெல்லாம் கிடையாது. நீங்க பிரியா விடுங்க, பிரியா விட்டு அங்க தவறு வரும்போது கண்டிக்கணும். நீங்க இப்போ அம்மா சொன்னாங்க அன்புன்றது பொதுங்க, பாசம்ன்றது பொது, கண்டிப்புன்றது இப்ப வெளி வட்டாரத்துல வராங்க, வெளியே வரும்போது யாரும் அவங்க அன்பு கொடுப்பாங்க சொல்லுங்க? கண்டிப்பு தான் கிடைக்கும். ஒரு தப்பு பண்றான், இப்போ தவறா வண்டி ஓட்டுறான், இப்போ ராங் ரூட்ல வண்டி ஓட்டுறான், பிடிப்பான் போலீஸ்கார். அப்போ வந்து தம்பி இந்த பக்கம் எல்லாம் வரக்கூடாதுப்பா, நீங்க அப்படிக்கா புரிஞ்சுப்பா, இது ஒன் வே தெரியுமா? தெரியும் சார் அப்படிதான் சொல்லுவோம். அவராங்க திருப்பி வரும். அப்போ என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான், ஏய் போலீஸ் தான் சொல்லணும், ஏய் என்ன பாரு இல்லை உனக்கு ஒன்றே போட்டுருக்க அது அப்படின்னு சொன்னாதான் அவன் பயந்து அந்த பக்கம் போவான். அதை விட்டு தம்பி இந்த பக்கம் வரக்கூடாதுப்பா அப்படிக்கா போயிடுறியா, போக மாட்டான். அந்த இடத்துல அன்பு செல்லுமா? செல்லாது. கண்டிப்பு தான் செல்லும். எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறை இருக்குங்க. வீட்டுக்குள்ள மட்டும்தான் நீங்க அன்பு கொடுக்க முடியும், வீட்டுக்குள்ள தான் செய்ய முடியும். வெளியே வந்தா இன்றைய காலகட்டத்துல வந்து அந்த பசங்க ஜெயிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பு கலந்து அறிவு வேணும். அறிவை வளர்த்து கொடுங்க, அன்பு கொடுங்க. நீங்க அன்பு எது கொடுங்க? எல்லாத்துக்கும் அன்பு போடுமா? அன்பு என்ன? அன்பு என்னங்க? பிள்ளை வளர்க்குறோம், 1 வயசு 2 வயசு தூக்கி கொஞ்சம் வயசு தான் அன்பு. தூக்கி நம்ம தோல் மேல தட்டுறோம் பாருங்க, அது வரைக்கும் தான் அன்பு. அதை தாண்டி போறப்போ நம்ம அதுக்கு வளர்க்கணும். கண்டிப்பா சொல்லி கொடுத்து இப்படிதான் போகணும், இந்த பாதையில போகணும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். கண்டிப்பா அடிச்சு வளர்க்கணுன்றது அன்பு கிடையாது. அடிச்சு வளரக்கூடாது. அன்பு வேற, அடிச்சு வளர. கண்டிப்புன்றது வேற, வார்த்தையால கண்டிக்கணும். அது கம்பு எடுத்து தடி எடுத்து கொம்பு எடுத்து அடிக்கிறது அது கண்டிப்பு கிடையாது. கண்டிப்புனா அறிவை ஊட்டி வளரும் போது இங்க எல்லாம் போகக்கூடாதுடா, உஷாரா இருந்துக்கோ, நம்ம பண்றது சரி கிடையாது, அது வந்து நம்ம சொல்லி கொடுத்து கண்டிப்பு வேணும். கண்டிப்பு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய, நம்ம ஒரு நாள் கண்டிப்போடு தான் இந்த அளவுக்கு நம்ம மேல நிற்கிறோம். கண்டிப்பு இல்லாம செய்ய முடியும்? ஒரு கண்ட்ரோல் இருக்கு. நீங்க ஒரு கண்டிப்பு இவ்வளவு நேரம் பேசணும் கணக்கு இருக்கு இல்லையா, என்ன பண்ணுவீங்க? அது தாண்டி போனாக்கா டெக் டெக் வருமா இல்லையா? அது மாதிரி கண்டிப்பு. அன்பு வேற, கண்டிப்பு வேற. அன்பு வந்து கொடுக்குறாங்க, அன்பு அன்பா அன்பு 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 அன்புனாக்க என்ன பண்ண முடியும்? ஏதோ அன்பு வச்சு என்ன செய்வான் அவன்? பாசமா இருக்கலாம், அம்மா நம்ம மேல பாசமா இருக்காங்க, அப்பா பாசமா இருக்காங்க, நம்ம சகோதரி பாசமா இருக்காங்க, இவ்வளவு தான். இதை தாண்டி வெளி வட்டாரத்துக்கு அவன் வரும்போது இந்த கண்டிப்பு சேர்ந்து அவனுக்கு இருந்துன்னு சொன்னா அவன் தான் குறைக்க முடியும். எல்லா இடத்துலயும் அன்பு. இப்போ நிறைய இடங்கள்ல வந்து பாக்குறோம், நம்ம எவ்வளவு இடங்கள்ல வந்து இப்ப இன்றைய காலகட்டத்தில் பாருங்க எப்படியோ போது. பெண்களும் சரி ஆண்களும் சரி பல விதமான இது
ஒருத்தன் இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுறான்னு வச்சுங்க. இப்ப ஏய் தம்பி என்னடா பண்ணிட்ட, அப்படிதான் பண்ண இல்ல கேட்பாங்க? கேட்க முடியாது. அவனை குழுக்கு ரோட்ல கொடுத்தாதான், இல்லைன்னா அவ்வளவுதான் தொடர்ந்து வந்துட்டேதான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வர எல்லா நிகழ்வும் பிரச்சனைக்கும் இதையே தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. ஏன் வருது? எதுக்கு வருது? இது கண்டிப்பு இல்ல, கண்டிப்பு கம்மியா இருக்கா, இல்ல கண்டிப்பு இல்லாம இருக்கா, இல்ல தனிக்கட்சி விட்டாங்களா, ஒண்ணும் புரியல. அப்போ கண்டிப்பு இல்லாம நம்ம பிள்ளைய வளர்க்க முடியாது. அதாவது அப்பா கிட்ட கண்டிப்பு இருக்கணும். கண்டிப்பு இல்லைனாக்கா ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா அந்த கண்டிப்புக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கும். நீங்க சொல்றீங்க பாருங்க, அதெல்லாம் அடங்கிதான் இருக்கும். ஆனா வெளிப்படுத்த முடியாது. அவங்க வெளிப்படுத்தக்கூடாது. கண்டிப்பா தான் வளர்க்கணும் அவங்கள, பிள்ளைங்கள. இப்போ சொன்னாங்க தூரத்தின் இருக்கு அந்த அந்த ஐயா குழந்தை ஓடுதுன்னு போது அப்ப என்ன பண்ண, ஒரு முறை தூரத்தின் இது போவாங்க. 1 வயசு குழந்தை தெரியுமா, 2 வயசு குழந்தை தெரியுமா? அப்போ 5 வயசு குழந்தையா இருந்தா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும். இப்போ ஒரு இடத்துல போயிட்டே இருக்கிறோம், நீங்க போகக்கூடாதுன்னா அங்கதான் போய் பார்ப்போம், என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே, அப்படிதான் இருக்கும். நீங்க அன்பா சொல்றீங்க, அப்போ தன்னால போவோம். அப்போ கண்டிக்க வளர்க்கணும் இல்லையா? கண்டிக்க வளர்க்கணும் இல்லையா? நீங்க அன்பா சொல்றீங்க, கண்டிக்கிறது யார் வேணும்? ஒரு அப்பா வேணும். அப்ப அந்த கண்டிப்பு இருந்தாதான் குழந்தை ஒரு நல்ல முறையில் வளர ஆரம்பிக்கும். ஓரளவு தெரிஞ்சு வளரும், சமுதாயத்தை புரிஞ்சு வளரும், அன்பையும் புரிஞ்சு வளரும், இதுல கண்டிப்பு புரிஞ்சு வளரும். அன்பு மட்டுமே அது வீட்டுக்குள்ளவே நிறுத்திக்கணும். வெளியே வந்தா அன்பு இன்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தன் இப்போ என்ன பண்ணா, இப்போ ஒரு பசங்க சண்டை போட்டுக்கிறாங்கவா, சண்டை போட்டுக்கும் போது அப்போ இப்ப அறிவு சேர்ந்து அந்த கண்டிப்பு வளர்க்கும் போதுதான் சண்டை போட்டு ஒருத்தன் அடிக்கிறான்னு வச்சுங்களேன், ஒரு அடிக்கு சும்மா இருப்பான், போடா 2 தான் சொல்லி 2 அடிக்கு சும்மா இருப்பான், 3ஆவது அடிக்கு என்ன பண்ணுவான், அப்ப திரும்ப அடிப்பான். அப்போ அந்த அறிவு அந்த கண்டிப்பு உள்ள போகுது. அப்பதான் அவன் திருப்பி அடிக்கிறது தோணும் அவனுக்கு. இல்ல ஒண்ணும் செய்ய முடியாது. வெளியே வந்துடுறான். வெளியே வட்டாரத்துக்கு வரும்போது என்ன தேவை? அன்பு தேவையில்லை. அன்பு வீட்டுக்குள்ள மட்டும்தான் யூஸ் ஆகும். வெளியே வந்தாக்கா நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சு நடக்கணும், எல்லாமே தெரிஞ்சு நடக்கணும், இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பு கலக்கணும், கண்டிப்போடு தான் வளரணும் பிள்ளைங்க. அதுக்குள்ள அன்பு எங்கன்னா ஓரம் வச்சுக்கோங்க, அதை என்ன ஓரமா வச்சுங்க. கண்டிப்பு கலந்து வளர்ந்தாதான் அந்த பிள்ளை நல்லபடியா வளரும், நாளை தெரிஞ்சு புரிஞ்சு வளர முடியும். சமுதாயத்துல ஒரு மனுஷனா இப்ப எல்லாருமே கண்டிப்போடு அன்பா இருந்ததுனால இன்னைக்கு இருக்கிற தியாகிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, மற்ற தலைவர்கள் இருக்காங்க. வீட்டுல பாசோட அன்போடு வந்தாக்கா இந்த அளவுக்கு வந்திருப்பாங்களா? வந்துருக்க முடியுமாங்க? யாராச்சும் சொல்லுங்க. அன்பாவே இருந்திருந்தா ஒரு தலைவராவோ ஒரு முதலமைச்சராவோ எவ்வளவு பேர் இருக்காங்க, வந்திருக்க முடியுமா? முடியாது. அன்பு மட்டுமே ஒண்ணு வேலை இல்லை. அன்பு வீட்டோட தான். எங்க அம்மா தான் எங்க வீட்டுல சொல்லுவாங்க, உண்மை துண்மைதான் செல்லம், இதுக்கெல்லாம் கிடையாது, மற்றதெல்லாம் கிடையாது. வெளியே போனாக்கா அதை பார்த்து நடந்துறதுக்கான அறிவு நமக்கு கண்டிப்பா அறிவு வேணும் அவனுக்கு. இப்ப இருக்கிற பசங்களுக்கே அது நம்ம சொன்னாலும் கேட்கறது இல்லை, கேட்கிற அளவுக்கு அவங்க இல்லை. ஏன்னா அவங்க தெளிவா கையில ஒரு டப்பா வச்சுக்கிறாங்க, அந்த டப்பா வச்சுன்னு அதுக்குள்ள பூந்து வராங்க, என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுன்னு சரி ஓகே இது எல்லாம் அம்மன் சொல்லி தரான் நம்மளுக்கு. இப்போ அம்மன் சொல்லி தரான் எல்லாத்தையும். கண்டிக்கிற கடமை அப்பாவுக்கு உண்டு, அது கண்டிச்சுதான் இருக்கணும். கடமை அது, கடமை காலத்துக்கும் இருக்கும். கடமைக்கு முடிவும் கிடையாதுங்க, கடமைக்கு முடிவும் கிடையாது. இப்போ ஒரு சில சொல்லுவாங்க, எல்லா கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம கடமைக்கு முடிவே கிடையாது. உயிர் உள்ளவரை கடமை இருந்துகிட்டே தான் இருக்கும். கடமைக்கு எந்த எல்லளவும் முடிவு கிடையாது. அப்படியே தொடர்ந்து அடுத்து வருது இல்ல, எப்படி முடியும்? சொல்லி கொடுத்தா வரும். இப்ப எங்க குழந்தை என்ன சொல்றான், இப்போ ஒரு காலகட்டத்துலங்க தெரியாத காலகட்டம். இப்ப நம்ம திரையரங்கத்துல போய் நம்ம படம் பார்ப்போம். அப்ப நம்ம என்ன நினைச்சிருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த திரையரங்கத்துல இது பின்னாடி யாரும் நடிக்கிறாங்களோ நம்ம அதை நினைச்சோம். இது வெளிய படப்பிடிப்பு பண்ணி அதை பிலிம் மூலமா காட்சி அமைப்பு பண்றாங்கன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்குது பிள்ளைங்களுக்கு. நமக்கு சொல்ல விட அவ எல்லாம் எல்லாருமே கேமராமேன், எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்து போச்சு. நீங்க சொன்னீங்களா டெக்னாலஜி இப்போ சரியா தப்பான்றது கிடையாது. இப்ப காகத்துக்கிட்ட அந்த அம்மா சொன்னாங்க, காகத்துக்கிட்ட அன்பா சாப்பிடுன்னா சாப்பிடாது. நான் உடனே வைக்கிறேன் வீட்டுல சாப்பாடு. காலையிலனா நாய் எங்க வீட்டுல இருக்குது. அந்த நாய் கூட இப்போ ஒரு படு அப்படின்னு தான் படுக்கும். இங்க படுறா சிக்குன்னா படுக்காது.
திரும்ப வந்து தலைமையில தான் உட்காரும். படுக்காது. படுமா அந்த குரல் அதட்டு பாருங்க. அதட்டும் போது அது பணியும். அன்பா சொல்லும் போது பணியாது, அது இன்னும் வளையும் வந்து நம்ம உடம்பு இன்னும் உட்காரும். தட்டி பாருங்க. அதே பறவை இன்னும் அப்படி கிடையாது. பறவை வந்து அது வந்து இப்ப நீங்க ஒரு நாளைக்கு போட ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னாக்கா மறுநாளும் நம்ம தலையை பார்த்தா சுத்தி நிற்கும். அது பழகிறோம். நம்ம பழகிடும் போது சுத்தி நிற்கும். அது கொஞ்சம் போட்டோம்னாக்கா அது கத்திட்டு சாப்பிடுறதுலாம் அது வேற. அது சொல்றாங்க. ஒரு வாட்டி நான் கூட கிட்ட நிற்கும் போது நவரல. அது கிட்ட நிற்கிற அந்த சிலாப்புல சாப்பிடுது. பறவை பெருமா பறவை வந்து நம்ம கிட்ட பண்ண போயிடும். காத்து போட்டு அது ஓடிடும். அந்த போல சாப்பிடுது அது இருக்கு. அதுக்கு ஒரு பாசம் தெரியும். ஆட்கள் தெரியும் இல்லையா? அதனால அது அப்படி போகுது. ஆனா நாய்கிட்ட அப்படி கிடையாது. எந்தெந்த எதுகிட்ட அன்பு செலுத்தணும், எதுகிட்ட வந்து கண்டிப்பு செலுத்தணும் ஒரு வரைமுறை இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பேசலாம் முடியாது நம்மளால. நான் குறைக்கிற நாய் வந்து குறைச்சிங்கன்னாக்கா அது நைட் எல்லாம் தூங்கக்கூடாது, குறைச்சிட்டே தான் இருக்கும். அதுக்கிட்ட போய் ஏன் குறைக்கிற, கொஞ்சம் சும்மா இரு, நான் தூக்கம் வருதுண்ணா, விடுமா, நீங்க கொம்பெடுத்து பாருங்க அப்படியே வாழாட்டி பின்னி நான் அப்படியே பம்மின்னு உட்காரும். இந்த மாதிரி அது கண்டிப்பு மிக மிக அவசியங்க. அன்பு அது வீட்டுக்குள்ள நீங்க வச்சுக்கோங்க. வெளியே வந்தா சமுதாயத்துக்கு கண்டிப்போடு வளர்ந்தாதான் அதை வந்து எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமே தவிர அன்பை மட்டுமே வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. வாய்ப்பு நன்றி, விடைபெறுகிறேன். மிக சிறப்பு. வெளியே வீட்டுக்கு உள்ள மட்டும்தான் வந்து தேவராஜ் ஐயா பேசும்போது சொன்னார், வீட்டுக்குள்ளதான் அன்பு காட்டணும், வெளியில போகிற இடத்துல அதிகமா அவர்களை கண்டிப்போட தான் நீங்க காமிக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி நிறைய கருத்துக்களை சொன்னாரு. ஒவ்வொரு முறை நம்ம கண்டிக்கும் பொழுதும் அந்த பிள்ளைகள் ஏன், எதற்கு, எப்படின்ற பல கேள்விகளோட அவங்க யோசிப்பாங்க. அந்த கேள்விகளோடு யோசிக்கும் பொழுது அந்த பிள்ளை சரியான வகையிலே வளரும். இல்லை என்றால் அவர் ஒரு பாட்டு கூட பாடினார், மூட நம்பிக்கைக்கான பாட்டு அது. ஆனா அதை வந்து பொதுவான பாட்டாக அவர் பாடினார். அதே மாதிரி பாலியல் தொல்லைகள் அதெல்லாம் பத்தியும் சொன்னாரு. கண்டிப்பா வந்து காலத்துக்கும் உண்டு, எந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு அப்படிலாம் இல்லை, எல்லா காலத்திற்குமான உண்டு. அதுக்கப்புறம் செல்பேசியை பத்தி பேசுகின்ற நாள் வரைமே அதை குறித்துதான கருத்துக்களை நீங்க சொன்னீங்க. இன்றைக்கு நாம் வளர்ந்து வருகின்ற நவீன அறிவியல் தொழில்நுட்ப புரட்சி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய பிள்ளைகள் கைகளிலே செல்பேசி என்பது இயல்பாகவே இருக்கிறது. அதுக்குள்ள எல்லாம் வந்து அவங்க தேடி போகவே வேண்டாம், எல்லாமே அதுல வந்து குமியுது. குமியுதுன்ற வார்த்தை ஏன் நான் சொல்றேன்னா, அதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் அவர்களுக்கு தேவையான அத்தனை தகவல்களும் தரவுகளும் அத்தனை வகையிலும் அவர்களுக்கு அது கிடைக்கிறது. அதனால அந்த காலகட்டத்திலே வாழ்கின்ற பிள்ளைகளிடத்தில் நாம் எப்படியாக பேச வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து தான். சோ இப்ப இன்றைய நாளிலே இந்த 4 பேருடைய பேச்சினுடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது 2 விஷயங்களை நான் பார்த்தேன். இங்க 2 அணியிலுமே பேசுகின்ற கருத்துக்கள். ஒண்ணு வந்து அம்மாவா அப்பாவா அந்த தலைப்புல கொஞ்சம் பட்டிமன்றம் கொஞ்சம் வேற வகையில போனது. அடுத்தது குழந்தை வளர்ப்பு மாத்திரம் பேசவில்லை, பிராணிகள் வளர்ப்பையும் சேர்த்து பேசினார்கள். அப்போ நம்ம தலைப்பையும் தாண்டி ஒரு மனித நேய நோக்கத்தோடு இங்க வந்து பேசுகின்ற கருத்துக்களாகத்தான் அதை பாக்குறேன். அடுத்தது குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் அந்த அப்பாவா அம்மாவான்றதுல தாண்டி நான் இன்னொன்னு யோசிக்கிறேன். சமீப காலங்களிலே சிங்கிள் பேரண்ட் அதிகமா இருக்கிறாங்க, எய்தர் ஃபாதர் ஆர் மதர். அப்ப அந்த சிங்கிள் பேரண்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம பேசணும், பேச அவர்களுக்குமான இது தீர்ப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது அன்புன்ற விஷயத்தை நீங்க பிராணிகளுக்கும் சேர்த்து சொன்னீங்க. பிராணிகள் வந்து 5 அறிவு உள்ள விலங்குகள், மனிதர்கள் வந்து 6 அறிவு உள்ளவர்கள். ஆனால் இருவருமே அன்புக்கு கட்டுப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வச்சீங்க. ஆனால் இருவரும் எவர் கண்டிப்பை சிறமேற்கொள்ளுகிறார்கள் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. 2 அணியினுடைய அடிப்படை. அடுத்தது 2 அணியினுடைய விருப்பமுமே என்னவா இருந்ததுன்னா, அன்பு என்பது பொதுவான ஒரு கருத்தாக இருந்தது. அன்பு பொதுவானது எப்படின்னா, அதுல வந்து நம்ம எல்லாருக்கும் நாம் செலுத்துகின்ற வகையிலே அவர்களிடமிருந்து நமக்கு திரும்ப கிடைக்கும் என்ற ஒரு கருத்தும் பொதுவாக இருந்தது. அடுத்தது இந்த பக்கம் பேசுறப்ப இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி பேசின விஷயம் என்னன்னா, அடியாத மாடு படியாது, நீ அன்பு செலுத்தினா ஒன்ன அது ஏமாத்தும்,
பொய் சொல்லும், மறைக்கும், நிறைய தவறுகளுக்கு அது இட்டு செல்லும் என்பதுதான் இந்த அணியினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தா இருந்தது. ஆனா இந்த அணியினுடைய மிக முக்கியமான கருத்து என்னவா இருந்ததுன்னா, நீங்க அன்பினால் மட்டுமே அந்த பிள்ளைகளுடைய மனதை நீங்கள் உங்கள் வசப்படுத்தி கொள்ள முடியும். அன்பு இல்லாமல் நீங்கள் கண்டிப்பை செலுத்தினால் பிள்ளைகள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் என்பதுதான் இந்த அணியினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தா இருந்தது. ஆக இந்த விஷயத்துல நான் பார்க்கும் பொழுது நான் எப்படி யோசிக்கிறேன்னா, பிள்ளைகள் என்பவர்கள் இவங்க ரெண்டு அணியுமே குழந்தைகளாக மாத்திரமே பெரும்பான்மையான கருத்துக்களை நீங்க சொன்னீங்க. குழந்தை வளர்ப்பு என்பதால் ஒரு 5 வயது 10 வயது 14 வயது மட்டுமே. ஆனால் பெற்றோர்கள் எல்லா வயதிலுமே தங்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகளாகத்தான் நினைப்பார்கள். அவங்க வளர்ந்துட்டாலும் சரி, 60 வயதானாலும் சரி, 50 வயதானாலும் சரி, தன்னுடைய மகனை ஒரு தாயும் ஒரு தகப்பனும் ஒருமையில் அழைப்பதும் வாடா போடா என்று சொல்லுவதும் இயல்பு. ஆனால் இன்றைக்கு பல பெற்றோர்கள் மரியாதையோடு தான் தன்னுடைய மகனை மற்றவர்கள் முன்னிலையில் அழைக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ற உறவு என்பது காலத்துக்கு மாறாத ஒன்று. என்ன காலம், எத்தனை வருஷம், எத்தனை வயசானாலும் நம்முடைய அம்மா என்பவர் நமக்கு அவர்களுடைய மனதிலே நாம் குழந்தையாகத்தான் இருப்போம். அதே போலதான் அப்பாவுக்கும் தன்னுடைய பிள்ளை என்பது அவருடைய மனதிலே குழந்தையாகத்தான் அவர்கள் நினைப்பார்கள். நமக்கு எதுவும் தெரியாது, என் பிள்ளைக்கு எதுவும் தெரியாதுன்னு அவர்கள் முந்திக் கொண்டு கருத்துக்களை சொல்லுவார்கள். இது பெற்றோர்களுடைய இயல்பு, எந்த வயதானாலும் சரி. அதே நேரம் தவறுதல் என்பது பிள்ளைகளுடைய இயல்பு. ஏனென்றால் அவர்கள் படிப்படியாக தங்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் கூட சொன்னாங்க, அந்த பிள்ளை ஒரு நெருப்பை தொடும் பொழுதுதான் அதுக்கு தெரியும், அது சுடும், நம்ம அதுக்கு வலியுறுத்தி சொல்லணும் என்பது. அப்ப குழந்தைகள் ஒவ்வொரு முறையும் செய்து கற்றல் முறைதான், பள்ளிகள்ல சொல்லுவோம் செய்து கற்றல். ஒவ்வொரு முறையும் அவர்கள் தவறுகள் செய்யும் பொழுது அந்த தவறுகளிலிருந்து தங்களை திருத்திக் கொண்டு அடுத்தடுத்த நிலைமைக்கு போவதற்கு அங்கே கட்டுப்பாடு அவசியமாகிறது. அந்த கண்டிப்பு என்பதை விட கட்டுப்பாடு என்று நாம் சொல்லும் பொழுதுதான் அந்த கருத்துக்கள் அங்கே சிறப்பாக அவர்களை சென்று அடையும். அதுலயும் கூட ஒரு மிக சிறந்த ஒரு பொன்மொழி ஒன்று உண்டு. எந்த ஒரு தவறையும் மன்னிக்கும் நீதிமன்றம் எதுவென்றால் ஒரு தாயின் மனது என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு தாயினுடைய மனதிலிருந்து நாம் பார்த்தோமே என்றால், தாயினுடைய எண்ணிக்கையிலே, தாயினுடைய நினைப்பிலே தன்னுடைய பிள்ளை தப்பே செய்திருந்தாலும் எந்த தாயும் அதை ஒற்றுக்கொள்வதே இல்லை. முதலாவது. அதன் பிறகுதான் கேட்பார்கள், அப்படியா அவன் செஞ்சாளா அப்படின்னு அதன் பிறகுதான் கேட்பாங்க. முதலிலே எந்த ஒரு தாயும் எந்த ஒரு தகப்பனும் கூட சரி தன்னுடைய பிள்ளையை தவறு செய்தார்கள் என்பதை மற்றவர்களிடம் விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். அது ஒரு கருத்து. அடுத்ததாக, இந்த மன்னிப்பு அவர்களுக்கு முதல் முறை வழங்குவது என்பது ஓகே, எல்லாருக்கும் அது சரியான விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் அதே தவறை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த இடத்துல அந்த பிள்ளையை நாம் பார்த்து கண்டித்து வளர்க்க வேண்டும். அதுதான் நான் சொல்ல வேண்டிய கருத்து. என்னன்னா, முதல் அது ஒரு கவிதை கூட நான் எங்கேயோ படிச்சேன். ஒரு முறை வழங்கப்பட்ட மன்னிப்பு இரண்டாவது தவறுக்கான முன் அனுபவமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ஹைக்கூ கவிஞர் எங்கேயோ எழுதியிருந்தார் இந்த அர்த்தத்துல. அப்போ ஒரு மன்னிப்பை நாம வழங்குகிறோம் என்றால் அந்த குழந்தைக்கு அதை சரியான விதத்திலே அதை வலியுறுத்தி அந்த மன்னிப்பை ஏன் கொடுத்தோம் என்பதை அந்த குழந்தை புரிந்து கொள்ளும் வகையிலே அதுக்கு நாம் மன்னிப்பை வழங்குவோமே என்றால் அது அடுத்த நிலைமைக்கு அந்த தவறை மீண்டும் செய்யாத வகையிலே இருக்கும். ஆனால் பல நேரங்களில் ஒரு முறை வழங்கப்பட்ட மன்னிப்பு இரண்டாவது தவறுக்கான முன் அனுமதியாக முன் ஜாமீனாக மாறிவிடுகிறது. அந்த வகையிலே நாம் தவறுகளை மன்னிப்பதிலே சற்று கட்டுப்பாடு காண்பிக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த இடத்திலே நான் ஒரு கதையை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு வெடிமருந்து கிடங்கிலே ஒரு குழந்தை, அந்த இடத்திலே தன்னுடைய பெற்றோரோடு வந்த ஒரு குழந்தை வெடிமருந்து கிடங்கிலே அந்த குழந்தை மட்டும் உள்ளே மாட்டிக்கொண்டது. எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. அந்த வெடிமருந்து அந்த பகுதியில வெடித்து நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு அந்த நெருப்பு முதல் முறையாக அது பார்க்கிறது, அவ்வளவு பெரிய நெருப்ப. அதற்கு அது என்னவா இருக்கும் என்று ஆசையோடு அதை நோக்கி ஓடுகிறது. எல்லாரும் அந்த குழந்தைய இங்க வான்னு கூப்பிடுறாங்க. அந்த குழந்தைக்கு அந்த குரலை கேட்டுட்டு அது வான்னு கூப்பிட்டது. அதுக்கு என்ன நினைச்சுக்குதுன்னா, அது குழந்தை, சிறு குழந்தை. அது அறியாமையில என்ன நினைச்சுக்குதுன்னா, தன்னை எல்லாரும் உற்சாகப்படுத்துவதாக நினைத்து கொண்டு இன்னும் வேகமாக அந்த நெருப்பை நோக்கி ஓடுகிறது. அப்ப அந்த இடத்துல அந்த தாய் செய்த ஒரு காரியம், சட்டென்று அந்த இடத்துல முட்டி போட்டு குழந்தைய நோக்கி கையை நீட்டி முட்டி போட்டு உட்காந்து இப்படி வான்னு கையை நோக்கி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அந்த குழந்தை
அந்த நெருப்பை விட்டுட்டு திரும்பி ஓடி வருது அந்த தாய் கிட்ட. அப்போ அந்த வந்த பிறகு அந்த தாய் அதை அன்போட கட்டி அணைச்சுக்கிட்டு அதுக்கு முத்தமாரி பொழிஞ்சிட்டு அதன் பிறகு அந்த குழந்தைய நல்லா காலிலேயே அடிச்சாங்க. இதுதான் அந்த அம்மா வந்து செய்ய வேண்டிய முறை. என்னன்னா, அந்த நெருப்புல இருந்து காப்பாற்ற வேண்டும், அதே நேரம் தன்னுடைய பிள்ளை மீண்டும் அந்த தவறை செய்யாம இருக்க வேண்டும். இந்த நிலைமையில பெற்றோர்களுக்கான கடமை இருக்கிறது. இந்த கடமையிலே நாம் அன்பை அதிகம் காட்ட வேண்டுமா, கண்டிப்பை அதிகம் காட்ட வேண்டுமா என்கிறதான ஒரு விஷயம். மற்றும் ஒரு சிறிய கதையை நான் சொல்லி நான் இந்த தீர்ப்பை நான் வழங்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு எல்லாரும் சொன்னபடிதான் ஒரு பள்ளி வயது ஒரு மாணவன் முதல் முறையாக தன்னுடைய பள்ளியிலே தன்னுடைய வகுப்பில பக்கத்தில் இருந்த மாணவனுடைய ஒரு பேனாவையோ பென்சிலையோ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறான். அந்த அம்மா அதை பாத்துட்டாங்க. பாத்துட்ட பிறகு அந்த அம்மா அவனை எதுவுமே கண்டிக்கல, விட்டுடுறாங்க. இத வந்து அந்த பையனை வந்து அம்மா அவன் எப்படி நீ எடுத்தேன்னு கேக்குறான். அவன் வந்து தான் எடுத்த அந்த விஷயத்தை ரொம்ப சுவராசியமா அவன் சொல்றான். அவன் எப்படி எடுத்தான், அந்த பையனை எப்படி ஏமாத்தனா, எப்படி எல்லாம் அந்த பெண்ணை கொண்டு வந்துட்டான்றத அவங்க அம்மா வந்து அவனை கண்டிக்காமல் அவனை என்கரேஜ் பண்றாங்க. மறுபடியும் அதே தவறுகளை அவன் செய்வதற்கு அது காரணமாகிறது. சோ சிறு வயதிலே ஒரு பேனாவை எடுக்க ஆரம்பித்த அந்த திருடு வளர்ந்து ஒரு பெரிய அளவிலே அவன் வரும் பொழுது காவல்துறையிலே அவன் மாட்டிக்கொள்ளும் அளவுக்கு பெரிய ஒரு திருடனாக மாறி போகின்றான். திருடனாக மாறி அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி அமர்ந்திருக்கிறான் காவலர் அதிகாரி முன்னிலையில். அப்ப அவனை எடுக்கிறதுக்கு, ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு அவங்க தாயார் வராங்க. அப்ப அவங்க அப்பாவை அந்த அம்மாவை பார்த்து அந்த கேக்குறாங்க, அந்த போலீஸ் கேக்குறாங்க, இவன் ஏன் இப்படி ஆனா, நீங்க ஏன் இது மாதிரி பண்ணீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா வந்து பதில் சொல்ல முடியல. ஏன்னா அந்த மகனுமே அதைதான் சொல்றான். நான் முதல் முறை திருடிய பொழுது என்னை நீங்க கண்டிச்சிருக்கலாம் இல்லையா, இன்னைக்கு நான் வந்து நீங்க கண்டிக்காதனால நான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய திருடனா மாறி போயிட்டேனே அம்மான்னு சொல்லி அவங்க அம்மாவையே அவன் குற்றம் சொல்லுகிறான். அப்பதான் அந்த தாய்க்கு இவர் சொன்னபடி அந்த தாய்க்கான அந்த உணர்வு வருகிறது. என்னுடைய பிள்ளையை நான் ஓவரா செல்லம் கொடுத்து அதிகமா அன்பு செலுத்தி அந்த பிள்ளைய நான் தவறான வழியிலே வளர்த்து விட்டோனோ என்று அந்த அம்மா அப்பதான் மனசு ரொம்ப வருந்தி அந்த அம்மா வந்து அழுகுறாங்க. அழுதுட்டு அவனுக்காக எவ்வளவோ அவங்க முறையிடுறாங்க. ஆனாலும் அவன் மனம் மாறல. ஏன்னா பழகிட்டான். இப்ப நம்ம பேசும்போது சொன்னாங்க இல்லையா, ஒரு முறை ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சா அது ஓகே, இரண்டாவது முறை, மூன்றாவது முறை, நான்காவது முறை, பல முறை செய்யும் போது அது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பழக்கமா மாறி போயிடுது. அதே போல இவனுடைய வாழ்க்கையும் திருடு என்பது திருடனாக அவன் பழகிவிட்டான். இப்போ இன்னும் கொஞ்சம் காலம் கட்டத்துல கலந்து போகும் பொழுது அவன் திருடுவது, கொள்ளையடிப்பது, அடுத்ததாக நிலைமை மூன்றாவது நிலைமை கொலைகாரனாகவும் மாறிவிடுகின்றான். கொலையாளிக்கு அந்த வழங்கப்படுகின்ற தண்டனை என்னவென்றால் தூக்கு தண்டனை தான். நம்ம பழைய கால முறைகளில் இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்திலே அப்ப தூக்கு தண்டனை என்பது எப்படி வழங்கப்படுவார்கள் என்றால் 12 மணிக்கு அங்க உள்ள தேவாலயத்திலே மணி அடிப்பார்கள். அந்த 12 மணி அடித்தவுடன் அந்த நீதிபதி, அந்த மருத்துவர் அவர்கள் முன்னிலையிலே அவரை தூக்கிலே ஏற்றப்படும். இப்படியாக தீர்ப்பு வழங்கி விட்டார்கள். இந்த காலகட்டத்திலே அவனுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. அந்த தூக்கு மேடையில அவனை மாட்டியாச்சு, அவ கழுத்துல அந்த கருப்பு துணி மாட்டியாச்சு, கழுத்துலயும் கயிறு மாட்டியாச்சு. படி 12வது கரெக்டா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீதிமன்ற நடைமுறை நமக்கு தெரியும். நீதிமன்ற நடைமுறைகளுக்கு என்று சில சரியான கட்டுப்பாடு நெறிமுறைகள் இருக்கிறது. அந்த நெறிமுறையின்படிதான் செய்ய வேண்டும். அதற்கு முன்னாடி அவனை மருத்துவ பரிசோதனை செய்வாங்க. அந்த நீதிபதியினுடைய அனுமதியினோடு அவரை தூக்கு மேடையில ஏற்றுவார்கள். அப்படியாக தூக்கு மேடையில அவனை ஏற்றியாச்சு, பார்த்தாச்சு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் மணி 12 ஆயிற்று. ஆனால் அந்த தேவாலயத்தினுடைய மணி, கோபுர மணி வந்து கடைசி வரை அடிக்கவே இல்லை. அந்த மணி அடிக்கிற ஆளும் போனா எல்லாருமே பாக்குறாங்க. அந்த ஆள் போய் வீட்டுல இருந்து போய் தான் என்ன பண்ணணும், தேவாலயத்துல 12 மணிக்கு அவன் மணி அடிக்க வேண்டும். அந்த ஆளும் போனா அடிச்சா வந்துட்டான். ஆனா என்ன ஒரு சோகமான விஷயம்னா, மணி அடிக்கிற ஆளுக்கு காது கேட்காது. அதனால அவர் மணியை மட்டும் அடிச்சுட்டு வந்துட்டாரு. மேல சத்தம் கேட்டுச்சா இல்லையான்றது அவனுக்கு தெரியல. நீதிமன்ற நடைமுறைப்படி அந்த குற்றவாளிக்கு அந்த நிமிடத்திலே தவறுகளுக்கான தவறு நிறைவேற்றப்படவில்லை என்றால் அந்த தண்டனை மீண்டுமாக மறுபடியுமான அது முதலிலிருந்து அந்த ப்ரொசீஜர் ஆரம்பிக்கணும். ஆகவே தண்டனை அன்றைக்கு கொடுக்கப்படவில்லை. அவருடைய தூக்கு தண்டனை ரத்தாயிற்று. அதன் பிறகு என்னதான் எப்படி இது ரத்தாயிற்று அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா போய் பார்க்கும் பொழுது அந்த தேவாலயத்தினுடைய மேல உச்சியில ஏறி அந்த மணியினுடைய அந்த தொங்குகின்ற அந்த நாவை அந்த அம்மா வந்து பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு இருந்ததாய் அவர்கள் எல்லாருமே பாக்குறாங்க. அந்த அம்மா தன்னை தொங்கிட்டு இருக்கிற அம்மா கூட தான் விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் அந்த மணியோ
அதோடு சேர்த்து தன்னையும் சேர்த்து கயிறு போட்டு கட்டி கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆகவே மணி அடித்தவனுக்கு அவன் மணி அடிச்சிருக்கிறான், ஆனா சத்தம் கேட்காதனால, அவன் காது கேட்காதனால அவனுக்கு சத்தம் கேட்கவில்லை. ஒவ்வொரு அடிக்கும் அந்த அம்மா வந்து 2 பக்கமும் அந்த மணியிலே மோதி 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 அவர்களுடைய உடல் சிதறி சிந்தி அவர்களிருந்து ரத்தம் வந்து அந்த ரத்த வழிய வழிய அவர்கள் அந்த கம்பியிலே தொங்கிக் கொண்டிருந்தார்களாம். இப்பதான் அவனுக்கு உணர்வடைந்து, நான் என்னுடைய தாய்க்காக நான் என்னுடைய முழுவதுமாக நான் மாற்றிக் கொள்கிறேன்னு சொல்லி உணர்வடைந்து அவன் தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டான் என்பதாக ஒரு கதையை நான் இங்க படித்தேன். அதை இந்த இடத்துல நான் பதிவு செய்றேன். ஏனென்றால் அளவுக்கு மிஞ்சினால் எதுவும் நஞ்சுதான். அன்பா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இருந்தாலும் சரி. இந்த அணியில சொல்லது போல அதிகமா கண்டித்தா அந்த பிள்ளைகள் பொய் சொல்வதற்கும், தவறுகளை மறைத்து செல்வதற்கும், தவறுகளை தெரியாமல் செய்வதற்கும், தவறுகளை வேறொருவர் மூலமாக நாம் அறிவதற்குமான வாய்ப்பு ஏற்படுகிறது. அதிகமாக அன்பு செலுத்தினால் அந்த பிள்ளைகள் நம்முடைய அன்பை அவர்கள் அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டு நம்மை ஏமாற்றுவதற்கும், நம்மை பொய் சொல்வதற்கும் அது காரணமாகின்றது. ஆகவே அளவுக்கு மீறி எதுவும் செல்லாமல் கட்டுப்பாடோடு அன்பு செலுத்துவது என்பது மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அது 2 அணியும் சொன்னபடி அது பெற்றோருக்கும் கடமை, ஆணுக்கும் கடமை, பெண்ணுக்கும் கடமை, இருவருக்குமான கடமை. அதே நேரம் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பிராணிகளுக்குமாக நாம் அன்பை கண்டிப்போடு செலுத்துவோம் என்பதை தீர்ப்பாக கூறி இந்த பட்டிமன்றத்தை நான் நிறைவு செய்கிறேன். அன்போடு கண்டிப்போடு பிள்ளைகளை வளர்த்துவோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.